ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டெக். மை செல்ஃப் தாயன்பல். நான் வந்து ஃபியூச்சர் டெக் அகாடமின்ற சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழாங்கர்னா என்ன, இந்த கீழாங்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் வந்து பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து எத்திக்கலான வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து கான்செப்டாக வந்து இருக்கும். இந்த கீழாங்கரை யூஸ் பண்ணி எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களோட டேட்டாவை வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க, எப்படி வந்து உண்மையாகவே வந்து பொதுமக்கள் வந்து இது மூலயமா வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட எண்டில் வந்து ஒரு கீழாங்கரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட எப்படி நம்மளை சேஃபாக வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு கீழாங்கரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் தான். அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ போயிட்டு என்னோட நேமையும் என்னோட பாஸ்வேர்டையும் போட்டு நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா அது தனியாக ஒரு இடத்துல எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆகிற ஃபைலை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து எடுத்து என்னோட மெயில் ஐடியை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி ஒரு ஓவரியம் மட்டும் நம்ம பார்த்துட்டு இது எப்படி வந்து என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஹாய் கைஸ், இந்த செஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக இந்த கீழாங்கரை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக்கான கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் இதை மோஸ்ட்டாக வந்து நான் ஆல்ரெடி ஒரு கேம் வந்து நான் சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு கேம் வந்து நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேம்குள்ளேயே வந்து கீழாங்கரை நான் வந்து இன்பில்டாக கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த இடத்துல கேம் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா இந்த கேம் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற கேம் மாதிரி தான் வந்து எனக்கு இருக்கும். இப்போது இதில் வந்து என்ன கேம் இருக்குது, நம்பர் கெஸ்ஸிங் கேம் அப்படின்ற ஒரு கேம் வந்து எனக்கு இருக்குது. கெஸ் ஏ நம்பர் பிட்வீன் 1 to 20, 1லேருந்து 20க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை கெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து 15 அப்படின்னு அவருக்கு நம்பரில் கெஸ் பண்ணுறேன். தப்பு அப்படின்னு வருது. இப்போ லோயர்னா ஒரு 10 ராங், அப்புறம் ஒரு 6 தப்பு, ஒரு 2, ஒரு 3 ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேம் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ட்விட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து என்னோட யூசர் நேம் அண்ட் வாட்ஸ்அப் வந்து என்னோட யூசர் நேமையும் என்னோட பாஸ்வேர்டையும் வந்து நான் வந்து லாகின் பண்ணுவேன். அப்புறம் ட்விட்டருக்கு வந்து எனக்கு லாகின் ஆகும். இப்போ நான் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதை நான் டைப் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் சைன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் இல்லை ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் வந்து 9876543210 அப்படின்ட்டு ஒரு 4 நம்பரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கப்பனர் தான். அப்போ வேறு எதாவது நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபியூச்சர் டெக் அப்படின்னு நான் கொடுத்துட்டு 1 2 3 அப்படின்னு நான் சும்மா வந்து கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்குமே வந்து தெரியலையா. இப்போ நான் வந்து அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்னோட யூசர் நேமே என்னோட பாஸ்வேர்டை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த கேம் வந்து எனக்கு ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த கேம் வந்து எனக்கு ஓப்பனில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் டைப் பண்ண எல்லா விஷயங்களையுமே வந்து எனக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா இந்த லாக் ஒன் அப்படின்ற ஃபைல் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காது. நான் எப்போ என்னோட கேம் வந்து ஓப்பன் பண்ணி நான் டைப் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா இந்த இடத்துல அந்த லாக் ஒன் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் இவ்வளோ நேரம் டைப் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிருப்பாரு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 15 அப்படின்னு கெஸ் பண்ணனா, அப்புறம் 10 கெஸ் பண்ணனா, அப்புறம் 6, அப்புறம் 2, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து 3 அப்படின்னு கெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ணேன். அது எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 98765432 அப்படின்ற
ஒரு நம்பரை கொடுத்தேன், எனக்கு வந்து ராங் அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் நான் யூசர் நேம் வந்து ஃபியூச்சர் டெக் 123 அப்படின்னு கொடுத்தேன். நான் பாஸ்வேர்டுமே வந்து நான் ஃபியூச்சர் டெக் 123 அப்படின்னு தான் கொடுத்தேன். இப்போது நார்மலாக வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இப்போ இந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் வந்து என்னெல்லாம் டைப் பண்ணுறனோ அந்த எல்லா விஷயங்களையுமே வந்து எனக்கு வந்து டைரெக்டாக இந்த லாக் ஃபைலில் எனக்கு சேவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஹலோ இல்லை நான் சும்மா ஹச்ஆர் ரோல் அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. இப்போ நான் திரும்ப வந்து என்னோட லாக் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நான் டைப் பண்ணேன் இந்த ஹச்ஆர் ரோல் அப்படின்ற வேர்டு வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கேம் வச்சு கீழகர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சிம்பிளான கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த கீழகர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கீ அப்படின்றது கீபோர்டு வச்சு தான் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அப்புறம் இந்த லாக் அப்படின்றது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறதா வந்து லாக் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதில் என்னோட கீழகர் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு டைம் வந்து டைப் பண்ணும் போதும் அந்த டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணுறதா வந்து இந்த கீழகர் அப்படின்றது. இப்போ இந்த கீழகர்னால வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா, இது என்ன பார்க்க சிம்பிளான இருக்கு, இதனால வந்து என்ன பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு நினைக்கலாம். 2009 2010 அந்த டைம்ல மட்டுமே வந்து கூகுள், அப்புறம் ஜேபி மார்கன் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக்கர்ஸ் வந்து அவங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து ஒரு அட்மினோட ஆக்சஸ் வந்து எடுக்க முடியும், ஒரு அட்மினோட பாஸ்வேர்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அட்டாக்கர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஒரு கம்பெனியில் யாரை வேணாலும் அவங்களால வந்து ஆட் பண்ண முடியும், யாரை வேணால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஒரு கம்பெனியோட டேட்டா வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து தெஃப்ட் வந்து பண்ண முடியும். இதே ஒரு கம்பெனிக்கே வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸோட டேட்டா எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்து எடுப்பாங்க அப்படின்னா, மொபைல் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடியில் இருக்க பாஸ்வேர்டு, அப்புறம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ற பாஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வர சீரீஸ் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த கீழகரை எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணுறது, இந்த கீழகரை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன கோடிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் எத்திக்கலான வேலை வந்து ஹேக்கிங் வந்து கற்றுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட லேர்னிங்காக வந்து இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வர சீரீஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi guys, myself காயன்பன், ஃபியூச்சர் டெக் அகாடமியில் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில் ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்டில் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடாக வந்து யூஎக்ஸ், ஃபிலிமோரா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயும் உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.